வெரைட்டி ரைஸ், சித்ரா அன்னம், கலந்த சாதம் மற்றும் உளுந்து தொகையல். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஷ்னா ஜெயக்குமார். எல்லாத்தையும் ஒரே சீக்கிரமாக சீராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு திடீர்னு கலந்த சாதம் பண்ணணும், அல்லது சித்ரா அன்னம் பண்ணணும், சித்ரா பௌர்ணமிக்கு பண்ணணும், இல்லை நம்மளோட பொதுவாக நம்மளுக்கு விருந்தினர்கள் வந்துட்டாங்க, என்னன்னாலும் ஒரே நேரத்தில் சட்டுன்னு இத்தனை விதத்தை செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கான சுலபமான வழி தான் இது. அதை தவிர கூடவே ஒரு உளுந்து தொகையிலையும் அரைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த கவலையும் இல்லைங்க. அருமையான சாப்பாடு தயார். சுவையான அருமையான சித்ரா அன்ன சாப்பாடு செய்யலாம் வாங்க. பொதுவாகவே நம்மளோட சமையலுக்கு ஒரு சின்ன திட்டமிடுதல் மட்டும் சரியாக இருந்ததுன்னா போதும், சுவையாக சுலபமாக சமைச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, குக்கரில் சாதம் தேவையான அளவு சாதம் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 1.5 கப் சாதம் வச்சுருக்கேன். ஸோ இந்த சாதத்தை என்ன பண்ணியிருக்கோன்னா குக்கரில் வச்சுட்டேன். இப்போ குக்கர் வைக்காதவங்க என்ன பண்ணலான்னா, நம்ம வடித்து எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு குக்கரில் வெந்ததுக்கப்புறம் இதனுடைய சூடு ஆறுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா, இதை நம்ம ஒரு பரந்த பாத்திரத்தில் போட்டு ஆற விட போகிறோம். அப்போ என்ன ஆகும், இது கட்டியமாக ஆகாமல் தவிர்த்துடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இனிப்பு வகை எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்க. லேசாக மேலே ரொம்ப குறைவாக தான், பொதுவான அளவு தேவையில்லை, தேவையான அளவு நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக மேலால் கொஞ்சம் உப்பை தூவிட்டோம். அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, 1 அல்லது 2 தேக்கரண்டி எண்ணெய், இந்த எண்ணெயை ஊற்றிட்டுருங்க. இப்போது சாப்பாடு நம்மளுக்கு சூடாக இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறதுக்கு முன்னாடி கலரை விட்டிங்கன்னா அந்த சாதத்தின் உருவம் மாறுபட்டு குழைய ஆரம்பிச்சிடும். அதனால் குழையாமல் இதை இப்படி கொஞ்சம் கலந்து விட்டுடுங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ அடுப்பில் ஒவ்வொன்றையாக தாளிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம விதவிதமாக என்ன பண்ண போகிறோம், எலுமிச்சை சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம். அதுக்கு 3 பாத்திரத்தை வச்சுக்கலாம். அப்போ தாளிக்கிறத நேரடியாக இதில் கொட்டிடலாம். புளி சாதத்துக்கு புளியை ஊற வைக்கலையே கரைக்கலையே அப்படின்னு வேண்டாம். நம்ம ரொம்பவே உடனடி அதிரடி புளி சாதம் எப்படி பண்ணுறதுன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வானொலி அடுப்பில் வச்சாச்சு. முதல்ல புளி சாதத்துக்கு கொஞ்சம் வறுத்து எடுத்து அதுக்கப்புறமா அதை அரைச்சிட்டு தான் உபயோகப்படுத்துவோம். இப்போ புளி சாதத்துக்கு பொதுவாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எள்ளு அதிகமாக சேர்க்கறதுனால எள்ளின் மனம் நல்லா வரணும். அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறோம். அது உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம இப்போ அதிரடி புளி சாதம் பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு 1/2 கப்பு தேவைக்கு எவ்வளோ பண்ணுறோன்னா, சின்ன பார்த்தீங்களா இவ்வளோ தான். இந்த புளியை இந்த எண்ணெயிலேயே போட்டுடலாம். இப்படி சிறிய துண்டுகளாக இதை போட்டுருங்க. இது வறுபடட்டும். எள்ளு, கடலைப்பருப்பு மற்றும் நம்மளுடைய தனியா, அதாவது கொத்தமல்லி விதைகள், சிறிய துண்டு வெல்லத்தை கடைசியில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மணம் வர வரைக்கும் வறுபடட்டும். எள்ளு வெடித்து தெறிக்காமல் இருக்கணும், அதனால் மிதமான தீ வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு 3/4 பாகம் வெந்த போது நம்மளுடைய காஞ்ச மிளகாயை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து குடும்பத்தின் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அப்படி காரம் பார்த்தலைன்னா கடைசியில் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, புளியிலேருந்து எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. முதல்ல மெத்துன்னு தான் இருக்க மாதிரி இருக்கும், பயந்துக்க வேண்டாம். இப்போ நம்ம அதை எடுத்து ஆற வச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேங்காய் சாதம் பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்தணும், அப்போ தான் தேங்காயின் மனம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அளவில் காமிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, இதில் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக கடுகு எடுத்துக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலைகள், 2 காய்ந்த மிளகாய். இதுவும் உங்களுடைய குடும்பத்தின் காரத்தை பொறுத்தது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, பருப்பெல்லாம் வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் தேங்காய் பூவை போட்டுடுறேன். நம்ம தேங்காய் சாதத்துக்கான தாளிப்பு தயாராகிடுச்சு. இப்போ தேங்காய் சாதம் எதில் பண்ண போகிறோமோ அதே பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம். இப்போ தேங்காய் சாதம் கலருவதற்கு தயாராகிடுச்சு.
இப்போ நம்ம புளி சாதம் வறுத்து எடுத்துட்டோம். தாளிப்பை தயார் பண்ணிக்கலாம். சிறிது கடுகு, சிறிது பெருங்காயம், வேர்க்கடலை மற்றும் கருவேப்பிலை. புளி சாதத்தை வறுத்தாச்சு, அதையும் இதுக்குள்ளார போட்டுடலாம். இப்போ நம்ம எலுமிச்சை சாதம். எலுமிச்சை சாதத்துக்கு நம்ம எப்பொழுதுமே உபயோகப்படுத்துகிற சமையல் எண்ணெய் என்னவோ அதை உபயோகப்படுத்திக்கலாம். கடுகு, பெருங்காயம், கடலைப்பருப்பு, வேர்க்கடலை மற்றும் நம்ம பச்சை மிளகா, இஞ்சி, இதை தான் நம்ம வந்து எலுமிச்சை சாதத்துக்கு உபயோகப்படுத்த போகிறோம். கருவேப்பிலை. நல்லா வறுபட்டுச்சு, ஒரு நிறமாற்றம் தெரியுது. இப்போ நம்ம இதை பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பாருங்களேன், நம்ம எலுமிச்சை சாதத்துக்கு தேவையான தாளித்தத்தை தயார் பண்ணிட்டோம். தயார் பண்ண அந்த சூடில் எலுமிச்சை சாறு சத்தம் கேட்குது இல்லைங்களா, இப்படி போட்டுக்கலாம். ஏன்னா அது சூடோடு சேர்க்கும் பொழுது அது நல்லாயிருக்கும். தேவையான அளவு மஞ்சள் பொடி இதை இப்படி கலந்து விட்டுடலாம். இந்த சூட்லேயே அந்த மஞ்சள் பொடி மற்றும் எலுமிச்சை சாறு இங்கே இருக்கும். இப்போ கடைசியாக என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய உளுந்து தொகையலுக்கு தயார் பண்ண போகிறோம். உளுந்து தொகையலுக்கு முதல்ல நம்ம தாளித்தத்தை தயார் பண்ணிக்கலாம். ஒரு தேக்கரண்டி எண்ணெய், அதில் கடுகு, பெருங்காயம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்ம உளுந்து தொகையலுக்கு ஏற்கனவே வச்சுருக்குறோம் இல்லைங்களா, உளுத்தம் பருப்பு மற்றும் கடலைப்பருப்பு. இதுக்கும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, குடும்பத்தின் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். சிறிதளவு புளி, ரொம்ப குறைவு தான் புளி போட்டிருக்கோம். மிதமான தீயில் இது வறுபடட்டும். இதில் நிறமாற்றம் ஏற்பட்ட உடனே நம்ம கொஞ்சம் தேங்காயையும் இது கூட சேர்த்துடலாம். தேங்காய் இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிறவங்க தேங்காயை குறைச்சிட்டு கொஞ்சம் கூட ஒரு கைப்பிடி அதிகமாக உளுத்தம் பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, நம்ம வறுத்து வச்ச புளி இதெல்லாம் நல்லா அரைக்கிற தன்மைக்கு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ சொன்னோம் இல்லைங்களா, எல்லாம் தயாரான நிலைமையில் இருக்குது. நம்மளுடைய சாப்பாடும் அருமையாக இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஆறினோன்னே சுலபமாக உதிர்ந்து வரும் நம்மளுக்கு. அதுக்காக தான் அப்படி கட்டி படாமல் இருக்கிறதுக்காக இப்படி கொஞ்சம் ஆற விட்டுக்கிறோம். இதுக்காக அரிசியை நீங்கள் வந்து கொஞ்சம் வெந்தும் வேகாமல் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நல்லா வெந்த அரிசியை கூட இந்த மாதிரி லேசாக ஆற விட்டுட்டு எண்ணெயை மேலே ஊற்றிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி உதிர்ந்து வரும். தேவையான அளவு பிரித்து எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். தேங்காய் சாதத்துக்கு கொஞ்சம் உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். புளி சாதத்துக்கு, எலுமிச்சை சாதம், முதல்ல தேங்காய் சாதத்தை கிளறிடலாம். நம்ம கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் தைரியமாக இப்படி பாருங்கள், அழுத்தி கொடுத்தா கூட என்ன ஆகும்னா சாதம் குழையாது. ஏன்னா லேசாக ஆற விட்டுட்டோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் இப்படி அழுத்தி விட்டால் கூட குழையாது. நல்லா இந்த தேங்காவின் மனம் மற்றும் சுவையும் நம்மளுக்கு சாப்பாட்டுக்குள்ளே நல்லா கலந்து போகும். இப்போ உப்பு சுவையை பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து பார்த்தீங்களா, அருமையாக தேங்காய் சாதம் தயார். புளி சாதத்துக்கு நம்ம பொடியை அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் தூள், அரைத்த நம்மளுடைய பொடி, கலர இதுக்குள்ளே இருக்கிற எண்ணெய் நல்லா ஊறி வெளியில் வரும். பார்த்தீங்களா, சாதம் அருமையாக கலரியாச்சு. இப்போ வேணும்னா மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் இதில் ஊற்றிக்கலாம். அடுத்தது நம்மளுடைய எலுமிச்சை சாதம். எல்லாத்துலேயும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பொதுவாக உணவகங்களுக்கும் நம்ம வீட்டு சமையலுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். அவங்கெல்லாம் தப்பாக சமைக்கிறாங்க அப்படின்றதுக்காக இல்லை, நம்ம தேவையான அளவு பொருட்களை தேவையான விதத்தில் உபயோகப்படுத்துவோம்.
அதை தவிர நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப அருமையான நம்ம குடும்பத்தினருக்கு நல்லா சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற நம்மளுடைய எண்ணம் இதில் பிரதிபலிக்கும் இல்லைங்களா? அந்த எண்ணத்தோடு சமைக்கும்பொழுது நம்மளுடைய உணவு சுவையானதாகவும் ஆரோக்கியமானதும் நிச்சயம் இருக்கும். இப்போ இதுக்கு வேணும்னா தேவைப்பட்டால் கொஞ்சம் மேலால் எண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், சிறிது சமையல் எண்ணெய். சாப்பாடெல்லாம் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம தொகையில மட்டும் அரைச்சிட்டு வந்துட்டோம்னா அவ்வளோதாங்க, பரிமாறிடலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்தே நம்ம தொகையில் அரைக்க போகிறோம். அதனால் இங்கே உப்பை நான் முதலியே போட்டுட்டேன். வறுத்த உளுத்தம் பருப்பு மற்றும் தேங்காய் பார்த்தீங்களா, தொகையல் சட்டுன்னு அரைச்சிட்டோம். இப்போ நம்ம தாளிதம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, பெருங்காயம் மற்றும் கடுகு, அதை இது கூட சேர்த்துடலாம். கலந்த சாதம், வெரைட்டி ரைஸ் அல்லது சித்ரா அன்னம் தயார் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, பரிமாறிட்டு சாப்பிடலாம் வாங்க. என்ன நண்பர்களே, சட்டுன்னு எலுமிச்சை சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம் நினச்ச மாத்திரத்தில் தயார் பண்ணிட்டோம் இல்லைங்களா? 3 வகையான சாதம், 3 வகை விருந்து மற்றும் நம்மளுடைய தொகையலோட அசத்திடலாம் வாங்க. இதை செய்து உங்கள் குடும்பத்தினரோட அசத்திட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு இந்த லிங்கை பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.